டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை மாமல்லபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் சுற்றுலாத்துறையில் 22,795 கோடிக்கான முதலீடு, 66,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். தமிழக சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா முதல் உச்சி மாநாடு 2026 மாமல்லபுரத்தில் தொடங்கியது. தமிழகத்தில் 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகளின் வளர்ச்சியை மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து தகுதியான சுற்றுலா திட்டங்களுக்கும் ஒற்றை சாளர அனுமதியுடன் கூடிய நெறிப்படுத்தப்பட்ட ஒப்புதல் செயல்முறை மேற்கொள்ளப்படும். தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க சுற்றுலா சார்ந்த 13 தகுதியான திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திட்டங்களின் அடிப்படையில் முதலீட்டு மானியம், கூடுதல் முதலீட்டு மானியம், கட்டமைப்பு ஊக்கத்தொகை, மின் பயன்பாட்டில் கட்டண சலுகை போன்ற சலுகைகள் வழங்கப்படும். முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு சேவைகளையும் அரசு நிச்சயம் வழங்கும். உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழகம் இடம்பெற முதல் முறையாக 2027 ஜனவரியில் தமிழ் பினாலே நடத்தப்படும். இரண்டாம் கட்டமாக தமிழகம் முழுவதும் 31 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவை நகர்ப்புற சுற்றுலா, சிறப்பு அனுபவ சுற்றுலா, பெரிய சுற்றுலா மையங்கள் என்று பிரிக்கப்பட்டு தங்கும் இடம், தீம் பார்க், கேம்பிங் சைட்ஸ், இயற்கை அனுபவ தங்கும் இடங்கள் ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழகத்தில் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்று முதல்வர் பேசினார். இசைத்துறையில் சாதனை படைப்பவர்களுக்கு அமெரிக்கா ரெக்கார்டிங் அகாடமி கிராமி விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. திபெத் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவின் உரைகள், கதைகள், தியானங்கள் ஆகியவை தொகுக்கப்பட்டு ஆடியோ புத்தகமாக வெளியாகியுள்ளது. சிறந்த ஆடியோ புத்தகம் பிரிவில் தலாய் லாமாவின் உரைகள் அடங்கிய ஆடியோ தேர்வு செய்யப்பட்டது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 68ஆம் ஆண்டு கிராமி விருது விழாவில் தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெறும் முக்கிய தாதுக்கள் விநியோக சங்கிலி தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியிலிருந்து புறப்பட்டார். அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பால் இந்தியா, அமெரிக்கா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெய்சங்கரின் இந்த 3 நாள் அமெரிக்க சுற்றுப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அழைப்பின் பேரில் முக்கிய தாதுக்கள் குறித்த அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஜெய்சங்கர் பிப்ரவரி 2 முதல் 5ஆம் தேதி வரை அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். இந்த மாநாட்டில் தூய்மையான எரிசக்தி மாற்றம் மற்றும் தாதுக்கள் விநியோக சங்கிலியில் உள்ள சவால்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பாக சர்வதேச செலாவணி நிதியத்தின் தரவுகளை அடிப்படையாக வைத்து வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற அமைப்பு அண்மையில் புள்ளிவிவர பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதன்படி 24.6% ஜிடிபியுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. 17% ஜிடிபியுடன் இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 9.9% ஜிடிபியுடன் அமெரிக்கா 3வது இடத்தில் உள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் இந்தோனேஷியா, துருக்கி, நைஜீரியா, வியட்நாம் உள்ளது. இது தொடர்பாக எலான் மஸ்க் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் அதிகார பலம் இடம் மாறுகிறது என்று தெரிவித்துள்ளார். பொருளாதார பலத்தில் அமெரிக்காவை சீனாவும் இந்தியாவும் முந்தியுள்ளன என்பதை அவர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் மத்திய பட்ஜெட் தொடர்பாக மாணவ மாணவியருடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். அப்போது அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் சமூக வலைதள பதிவை அவர் சுட்டிக்காட்டி பேசியது. இந்தியாவின் பொருளாதார பலம் என்ன என்பதை எலான் மஸ்கின் பதிவு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு இதுவே ஆதாரம். இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. 26% ஜிடிபியுடன் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவின் ஜிடிபி 17% இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளி சற்று அதிகமாகவே உள்ளது. எனினும் இடைவெளி நிச்சயமாக சமன் செய்யப்படும் என்று தெரிவித்தார்.
சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் வகையில் பங்கு பரிவர்த்தனை வரி உயர்த்தப்பட்டது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய பட்ஜெட் இன்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட போது தங்கச்சந்தையில் F&O வர்த்தகத்திற்காக பங்கு பரிவர்த்தனை வரி உயர்த்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் அறிவித்தார். இதையடுத்து அன்றைய தினம் சென்செக்ஸ் 2370 புள்ளிகள் வரை சரிந்தன. நிஃப்டி 748 புள்ளிகள் வரை சரிந்தன. பட்ஜெட் தாக்கலுக்கு பின் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருத்தரங்கில் இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் கூறுகையில், F&O வர்த்தகத்துக்கு மத்திய அரசு எதிரானது அல்ல. யூகத்தின் அடிப்படையில் நடைபெறும் இந்த வர்த்தகத்தில் சிறு முதலீட்டாளர்கள் அதிக இழப்புகளை சந்திக்கின்றனர். அவர்கள் F&O வர்த்தகத்தில் இருந்து விலகி இருப்பதற்காகவே STT வரி கணிசமாக உயர்த்தப்பட்டது. சிறு முதலீட்டாளர்கள் இழப்பை சந்திக்கும் போது நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 நகரங்களை உள்ளடக்கிய நகர பொருளாதார பிராந்தியம் உருவாக்கப்பட உள்ளது. இதேபோல் ஒடிசாவில் புவனேஸ்வர், பூரி, கட்டாக் ஆகிய 3 நகரங்களை உள்ளடக்கிய CER திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இவை தவிர கர்நாடகா தலைநகர் பெங்களூரு, ஆந்திராவின் விசாகப்பட்டினம், மகாராஷ்டிராவின் பூனே, குஜராத்தின் சூரத், உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி ஆகிய நகரங்களிலும் நகர பொருளாதார பிராந்தியம் உருவாக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் உரையில், நாடு முழுவதும் 7 இடங்களில் CER திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் அந்த பிராந்தியங்களில் தொழில் வளர்ச்சி மேம்படும். புதிதாக குறு சிறு ஆலைகள் உருவாக்கப்படும். மிக நீண்டகால அடிப்படையில் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள், புதிய வாய்ப்புகள் ஆகிய 3 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு CER திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சக வட்டாரங்கள் கூறியது, நகர பொருளாதார பிராந்தியம் திட்டத்தின் கீழ் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களின் நகரங்களில் மிகப்பெரிய தொழில் புரட்சி ஏற்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு CER பிராந்தியத்திலும் தலா 5000 கோடி முதலீடு செய்யப்படும். இந்த திட்டத்தால் தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களும் அபார வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்தன. வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கத்தை இணைக்கும் வகையில் சிலிகுரி பூமிக்கு அடியில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பாதை இந்தியாவின் பிரதான பகுதியையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கிறது. இது 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட 60 கிலோமீட்டர் தொலைவுடைய மிக குறுகிய பாதை. இதன் இருபுறமும் நேபாள, வங்கதேச எல்லைகள் அமைந்துள்ளன. வடபகுதியில் பூடான் எல்லை உள்ளது. சீனா மற்றும் வங்கதேசத்தால் சிலிகுரி பாதைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் நீடிக்கிறது. இதை எதிர்கொள்ள அங்கு பூமிக்கடியில் ரயில் பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியாவின் பிரதான பகுதியையும் இணைக்கும் வகையில் சிலிகுரி பாதையில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பூமிக்கடியில் ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு ரீதியாக இது மிகவும் முக்கியமான திட்டம். மேலும் தற்போது இந்த வழித்தடத்தில் உள்ள ரயில் தடத்தை 4 வழித்தடமாக மாற்றவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்தார். வரும் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதில் கோயில் நகரங்கள், 2ஆம் 3ஆம் நிலை நகரங்களின் வளர்ச்சிக்காக 5000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 50 ஆன்மீக நகரங்கள் சர்வதேச சுற்றுலா மையங்களாக உருவாக்கப்பட உள்ளன. வடக்கு பிராந்தியத்தில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி, மதுரா, உத்தராகண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ், ஹரித்வார் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலங்கள் சர்வதேச சுற்றுலா தலங்களாக உருவாக்கப்பட உள்ளன. தெற்கு பிராந்தியத்தில் தமிழகத்தின் கோயில் நகரங்களாக அழைக்கப்படும் மதுரை, காஞ்சிபுரம் ஆகியவை சர்வதேச சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட உள்ளன. ஆந்திராவின் புகழ்பெற்ற ஆன்மீக தலமான திருப்பதி, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் அங்கீகாரம் பெற்ற கர்நாடகாவின் ஹம்பி ஆகியவையும் சர்வதேச சுற்றுலா தலங்களாக உருவாக்கப்பட உள்ளன. மேலும் ஒடிசாவில் புரி, மேற்கு வங்கத்தில் விஷ்ணுபூர், மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி, கஜுராஹோ, குஜராத்தில் துவாரகா, மகாராஷ்டிராவில் பந்தர்பூர் ஆகிய ஆன்மீக நகரங்களும் சர்வதேச சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட உள்ளன. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள புத்த வழிபாட்டு தலங்களில் சர்வதேச தரத்துக்கு இணையாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.
மேலும் தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர் உட்பட நாடு முழுவதும் 15 அகழ்வாராய்ச்சி தலங்கள் சர்வதேச சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளன. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருகை தருகின்றனர். புதிய திட்டங்கள் மூலம் இந்த எண்ணிக்கை 10 கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 43 லட்சம் கோடி வருவாய் கிடைக்கிறது. இந்த துறையின் மூலம் 6.3 கோடி பேர் வேலை வாய்ப்பும் பெற்றுள்ளனர். இதை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட்டில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு 2438 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்பெண்ணை நீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு நடுவர் மன்றத்தை 1 மாதத்துக்குள் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகத்துடன் தென்பெண்ணை நீர் பங்கீடு பிரச்சினைக்கு நடுவர் மன்றத்தை அமைக்கவும் நடுவர் மன்றத்தை மத்திய அரசு அமைக்கும் வரை மார்க்கண்டேயா நதியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடந்த நவம்பர் 19ஆம் தேதி விசாரித்தனர். இந்த விவகாரத்தில் அமைக்கப்பட்ட மத்தியஸ்த குழு 3 முறை ஒருமித்த கருத்தை எட்ட முடியவில்லை. எனவே தென்பெண்ணை நீர் பிரச்சினையை தீர்க்க நடுவர் மன்றத்தை அமைப்பதே தீர்வாகும் என தமிழகத்தின் சார்பில் வாதிடப்பட்டது. இதற்கு கர்நாடக அரசின் சார்பில் ஆட்சேபம் தெரிவித்து மத்திய அரசுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் மத்திய நீர்வளத்துறையின் சார்பில் ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நடுவர் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கூறுகிறது. பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கூறுகிறது என வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் நேற்று அளித்த தீர்ப்பில் தென்பெண்ணை நீர் பங்கீடு பிரச்சினைக்கு நடுவர் மன்றத்தை 1 மாதத்துக்குள் அமைத்து அது குறித்த ஆணை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஒட்டன்சத்திரம் அருகே இடையக்கோட்டை பகுதியில் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல் திட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் பேராசிரியர் வீரையன், அருட்செல்வன், சிவகுமார், இடையக்கோட்டையை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் சாகுல் ஆகியோர் ஒட்டன்சத்திரம் அருகேயுள்ள இடையக்கோட்டை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல் திட்டைகளை கண்டெடுத்தனர். இது குறித்து அவர்கள் சங்க காலத்தில் இருந்து இடையக்கோட்டை பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றாக இறந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட கல் திட்டைகள் உள்ளன. இது இறந்தவர்களின் உடல் அல்லது அவர்களின் எலும்புக்கூடுகளை வைக்க பயன்படுத்தப்பட்டவை. கல் திட்டைகளில் ஒன்றில் உட்பகுதியில் சிதிலமடைந்த பாளையக்காரர் சிலைகளை வைத்துள்ளனர். இதை மதுரை வீரன் பாறைசாமி என்று குகை கோயில் என்றும் அழைக்கின்றனர். இன்னொரு கல் திட்டையின் உள்ளே ஒரு கல்லை வைத்து அதை மதுரை வீரன் கருப்பராயன் என்றும் வழிபட்டு வருகின்றனர். இதை 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இடைக்கோட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பாசலையூர் என்ற பகுதியில் சிதிலமடைந்த கோயில் சின்னங்களும் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் சிவப்பு பானை ஓடுகளும் எரிகற்களும் கிடைத்துள்ளன. தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு செய்ததில் அப்பகுதியின் தொன்மையை அறிய முடியும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இடையக்கோட்டை பகுதி அனைவரும் சேர்ந்து வந்து செல்லும் சமவெளி பகுதியாகவும் நுழைவு வாயிலாகவும் இருந்ததால் அதை மூவேந்தர்களும் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு தகுந்தாற்போல் இங்கிருக்கும் சேந்தமங்கலம் பகுதியை மூவேந்தர்களும் சேர்ந்து பயன்படுத்தியதால் சேர்ந்தமங்கலம் எனவும் காலப்போக்கில் சேந்தமங்கலம் எனவும் மாறியதாக கூறப்படுகிறது என்று தெரிவித்தனர். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.